இன்னைக்கு ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வெந்தய குழம்பு வச்சு உருளைக்கிழங்கு ஃப்ரை தான் ரெடி பண்ணியிருந்தேன். வெந்தய குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் வெந்தயம், 2 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் அரிசி, 3 வரமிளகாய் சேர்த்து நல்லா லைட் ப்ரௌன் கலர்ல வறுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு பிளேட்ல மாத்திரலாம். அதே கடாயில் ஒரு 3 ஸ்பூன் நல்லெண்ணெய், கடுகுளுந்தம் பருப்பு, 1/4 ஸ்பூன் வெந்தயம், ஒரு 20 பல் சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு, கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிட்டு வெங்காயம் நல்லா வதங்கி லைட் ப்ரௌன் கலர்ல வந்ததும் 2 தக்காளி அரைச்சு சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது ஒரு லெமன் சைஸ் புளி அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சிருந்தேன். அதை இப்போ கரைச்சி சேர்த்துக்கலாம். கூடவே வறுத்து அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு கொதி வந்தது ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் அரைச்சு சேர்த்துக்கிறேன். தேங்காய் பேஸ்ட் ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி வெந்தய குழம்புக்கு தேங்காய் அரைச்சு ஊற்ற மாட்டாங்க. ஆனா எனக்கு தேங்காய் அரைச்சு ஊத்துற டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும், அதனால நான் சேர்த்திருக்கேன். நீங்க வேணா குழம்பு கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது ஒரு துண்டு அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கோங்க. குழம்பு கொதிச்சிட்டு இருக்க நேரத்துல இன்னொரு அடுப்புல உருளைக்கிழங்கு பொரியலும் ரெடி ஆயிடுச்சு.